வாழ்க வளமுடன் ஆதித்யா டிஜிட்டல் சிறை சனிக்கிழமை. அத்தியாயம் 6 வெளியேறும் வழி நீல தமிழ் கிண்ணம். மயூரா காதில் போனை வைத்திருந்தாள். மறுமுனையில் ஆதியின் குரல் டிஜிட்டல் அதிர்வுடன் கேட்டது. ஆதி, ஹலோ, யார்? மயூரா பேசுறது. மயூரா, ஆமா, நான் மயூரா தான் பேசுறேன். நீ எங்க இருந்து பேசுற? ஆதி, நான் போன்குள்ள இருந்து தான் பேசுறேன். இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல நான் சொல்லுவதே நீ நம்பலையா? மயூரா, நான் சொல்றதை மட்டும் கேளு. மயூராவுக்கு இந்த சம்பவம் எவ்வளவு வினோதமானது என்று புரிந்தாலும் ஆதியின் குரலில் இருந்த தீவிரத்தால் வேறு கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டாள். மயூரா, சரி, சொல்லு. ஆதிக்கு இதுதான் ஒரே வாய்ப்பு. வேகமாக ஆனால் தெளிவாக சொன்னான். ஆதி, மயூரா, நான் ஒரு புது ஏலியன்ஸ் கேம் டெவலப் பண்ணினேன். அதுல ஏற்பட்ட ஒரு கோளாறுனால நானே அந்த கேம் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன். அதான் அந்த ப்ளூ கலர்ல வந்த ஒளி. நான் அந்த கேமை முழுசா பினிஷ் பண்ணினா மட்டும்தான் நான் அதுல இருந்து வெளியே வர முடியும். நீதான் எனக்கு உதவி பண்ணணும். நீ இப்பவே சீக்கிரம் என் ரூமுக்கு போய் அபியோட உதவியோட அந்த கேமை பினிஷ் பண்ணு. மயூரா ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அப்பா அவன் வாட்ஸ்அப்ல சொன்னது உண்மைதான? வினோதமான அந்த கதை உண்மையாயிற்று. மயூரா, சரி ஆதி, கவலைப்படாதே. நான் அங்க வந்துட்டேன். உன் ரூமுக்கு இப்பதான் போறேன். மயூரா அழைப்பை துண்டித்துவிட்டு மேலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி ஆதியின் வீட்டின் கதவை தட்டாமல் திறந்து கொண்டு நேராக அவன் ரூமை நோக்கி ஓடினாள். தொடரும் வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம். ஞாயிற்றுக்கிழமை. ஆதி செல்போனில் இருந்து எப்படி வெளிவந்தானா என்று முடிவு தெரியும்.